அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் தத்துவத்தில் அடிப்படையாக கொண்டது தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அற்புதமான ஒரு குணங்கள் கொண்டவர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இந்த ராசிக்கு அழகு முக்கியத்துவத்தை தரக்கூடியவராக இருக்கார். உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தரக்கூடியவராக புத்த வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அன்பு காட்டுதலை இவர்களை மிஞ்ச ஆள் கிடையாது. ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை காதலித்து விட்டால் அவர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் மனதில் இடம் பிடித்து இவர்களின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஒருவரின் காதலை ஏற்றுக்கொள்ளும் முன் நன்மை தீமை பற்றி 1000 முறை யோசிப்பாங்க. அவர்கள் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார்களா என அவர்கள் மீது அவர்களுக்கே நம்பிக்கை வரும் என்ற காரியத்தில் இறங்க மாட்டாங்க. ஒருவரை காதலிக்க துவங்கிவிட்டால் தங்களை பற்றி ரகசியங்களை, வாழ்க்கையின் தனிப்பட்ட விஷயங்களை நம்பி சொல்வாங்க. இந்த ராசிக்காரர்கள் அற்புதமானவர்களாகவும் அக்கறை குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசி பூமியை குறிப்பதாகும். எனவே கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் குணங்களுடன் ஒத்துப்போகக்கூடியதாகும். அதே போல மற்ற ரிஷபராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் நன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இவர்கள் தண்ணீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ரிஷபராசிக்காரர்கள் பெண்கள் பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்து பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீங்க. கவலையால் உங்களுடைய உடல் பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கு. வீண் அலைச்சலும் மன செலவு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. ஊக்கத்துடன் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கணிப்பீங்க. கமிஷன் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. மனமேடை ஏறுவதற்காக காத்திருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீங்க. கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. வேலையாட்களை நீங்கள் பொறுமையுடனும் அணுக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமான முறையில் கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அசாத்திய துணிச்சலுடன் நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் என கிரகநிலைகள் இருக்குது. பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமான முறையில் பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். கலைத்துறையில் வீண் அலைச்சல்கள் இருக்கும். அரசியல் துறையில் தேவையற்ற அலைச்சல்களை குறித்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்களில் கவனக்குறைவு கூடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நன்கு படிப்பது பெற்றோருக்கு ஆதரவாக இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. பயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்கம் குறைவு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நட்புகள் கிடைக்கக்கூடியதாகும்.
அரசாங்க தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாகவும் இருக்குது. முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க. மனதுக்கு பிடித்தமான மங்கையுடன் ஏற்படும் இனிய சுற்றுலா பயணங்கள் மூலம் நீங்கள் இன்புறக்கூடியதாகவும் இருக்குது. புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். மாணவர்களுடைய கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் பெறுவீங்க அப்படின்னும் சொன்னது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படிப்பதால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் தூக்கமின்மை, கண் கொடுத்தவர்களுடைய கிடிபடி, அது மட்டும் இல்லாமல் சகோதர விரோதம், அக்கறை தொல்லை என அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈரேழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமான முறையில் படுப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் பதவி உயர்வுகள், பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமான லாபகரமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவினால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை என்னும் நெற்றிக்கனியை நீங்கள் பறிப்பீங்க. உடன் பிறப்புகளுடன் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்திருக்கு. இடைவிடாது வேலைப்படு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். உழவுகின்ற நிலவால் உங்களுடைய வேலையில் உற்சாகம் ஏற்படலாம். கணிசமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் மிக முன்னேற்றகரமாக நடக்கும். புதன் 1ஆம் இடத்துல இருக்காரு. பெண்களால் பொருள் வரவு உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வீடு, வாசல், சொத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நடத்துவீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டப்படுவாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. நண்பர்களுடன் நீங்கள் கவனமாக பழக வேண்டியது நல்லது. கட்டிட வேலை பார்ப்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் சகோதரர்களால் உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படக்கூடியதாகும். மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய இல்லத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது 8ஆம் இடத்துல இருப்பதால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.